வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். கிர்னி பழ கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நார்மல் கேசரி மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் கிர்னி பழம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இப்போது கிர்னி பழத்தை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதை நம்ம நடுவில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் இதில் விதைகள் நிறையா இருக்குது. அதை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட தோலை இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கிர்னி பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது குளிர்ச்சியும் கூட. குளிர்ச்சி ஒத்துக்காதவங்க மட்டும் இதை ரொம்ப சாப்பிடாதீங்க. மற்றவங்கெல்லாம் ஒரு 60% கிட்ட இதில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லது. அல்சர் பேஷண்ட்டுக்கெலாம் இது நல்லது. ஸோ அவங்களாம் இதை சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், எல்லா பீசஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கிர்னி பழம் பீஸ் எல்லாத்தையும் ஒரு கிரைண்டிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரைண்டிங் ஜாரில் ஆட் பண்ண அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்மூத்தான பியூரேவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இப்போது இதில் ஒரு 8லேருந்து 9 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண அப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கடாயில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிர்னி பழத்தை நல்லா ஸ்மூத்தாக, அதுலேருந்து 1 கப். ஸோ நம்ம 2 கப் ஆட் பண்ணுறோம். 1 கப் தண்ணி, ஒரு பக்கம் அந்த பியூரே. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும் 1 கப் ரவைக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது 1 கப் ரவையை ஆட் பண்ணுங்க. ரவை ஆட் பண்ண அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் ரவையை வறுக்காமல் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பழ கேசரி செய்யறதுனால வறுக்காமல் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதில் நீங்கள் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் வரும். அதனால் நான் வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே செய்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ரோஸ்டட் ரவை தான் பிடிக்குன்னா நீங்கள் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இது அந்த ஜூஸையே ஃபுல்லாக உள்ளே அப்சார்ப் பண்ணி அதில் குக் ஆக போகுது. ஸோ அந்த ஃப்ளேவர் மட்டும் இதுக்கு வரட்டுன்றதுனால நான் இந்த மாதிரி குக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரவை அந்த லிக்விட் ஃபுல்லாகவுமே அப்சார்ப் பண்ணிடுச்சு. இந்த நேரத்தில் லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ திறந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு எல்லாமே. இப்போது இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ண அப்புறம் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கொஞ்சமாக மெல்ட் ஆகி வரும். நம்ம ரோஸ்ட் பண்ணாமல் செய்கிறோம் இல்லையா, அதனால தான் இந்தமாரி கொஞ்சம் கட்டியாக ஆகியிருக்கு. அதை நம்ம செய்ய கொஞ்சமாக உடஞ்சி வந்துடும். பார்த்தீங்களா, இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்பயுமே நார்மலாக இந்த கேசரி எப்படி பண்ணுவாங்கன்னா, ஜூஸ் நம்ம சுகர் ஆட் பண்ணும் போது பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி டைமில் பண்ணிங்கன்னா இது கரெக்டான ஒரு ஃப்ளேவர் ஃப்ரூட் ஃப்ளேவர் அதுக்கு ஆட் ஆகாது. நீங்கள் தண்ணியோடு கலந்துட்டிங்கன்னா ரவை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணுறதே அந்த ஜூஸையே அப்சார்ப் பண்ணும். ஸோ நல்ல ஒரு அந்த கிர்னி பழ ஃப்ளேவர் இதுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எப்படி இந்த ஓரங்களை விட்டுட்டு வருது பாருங்கள். ஒரு கரெக்டான டெக்ஸ்சர் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்படி கிர்னி பழ கேசரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.